அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உதடுகளில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தனி உயிர் உண்டு. ஒரு கட்டிடத்தை உறுதியான கற்கள் கொண்டு செதுக்குவது போல நம்முடைய கனிவான வார்த்தைகள் சிதைந்து போன உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பும் வல்லமை கொண்டவை. மாறாக, கோபத்தில் வீசப்படும் ஒரு சொல் பல ஆண்டு கால அன்பை ஒரு நொடியில் தகர்த்துவிடும். இந்த தவக்காலத்தின் புனித நாட்களில் வார்த்தையால் யாரையும் வேதனைப்படுத்தாதீர்கள் என்ற மேலான பாடத்தை நாம் கற்க அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் நம்மை படைத்த இறைவன் நமக்கு வன்முறையை கற்றுத்தரவில்லை, மாறாக சிலுவையிலும் மன்னிப்பையே கற்றுத்தந்தார். புனித சூசையப்பர் வணக்க மாதமான இந்த மார்ச் மாதத்தில் அந்த உத்தம தந்தையின் மௌனத்தையும் சாந்தத்தையும் தியானிப்போம். அவர் அதிகமாக பேசவில்லை, ஆனால் அவர் செய்த செயல்கள் அனைத்தும் அன்பால் கோர்க்கப்பட்டவை. உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் இறைவனின் பிள்ளைகள் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துங்கள். நாம் பேசும் பேச்சு மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் கனிகளை தரும் மரமாக இருக்கட்டும். அது பிறருடைய காயங்களை ஆற்றும் மருந்தாக அமையட்டும். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை. சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது, வஞ்சக பேச்சாலோ மனமுடைந்து போகும். ஜெபிப்போம். அன்பின் இலக்கணமான இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். எமது நாவுகளை உமது தூய ஆவியின் அருளால் புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரே, நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கை ஊட்டுவதாகவும் இருக்க அருள் தாரும். கோபத்திலோ எரிச்சலிலோ அல்லது அறியாமையிலோ வார்த்தையால் யாரையும் வேதனைப்படுத்தாதபடி எமது உதடுகளுக்கு காவல் வையும். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பேரன்பின் வழியில் நடக்க எங்களுக்கு பலம் தாரும். புனித சூசையப்பரை போல அமைதியிலும் கனிவிலும் நாங்கள் வளர துணை புரியும். எமது குடும்பங்களில் சமாதானத்தின் தூதர்களாக எங்களை மாற்றி அருளும். எமது பேச்சை கேட்கும் எவரும் இவர்கள் மெய்யாகவே இறைவனின் பிள்ளைகள் என்று உணரும் வண்ணம் எமது உரையாடல்களை ஆசீர்வதியும். இந்த தவக்காலத்தின் வழியாக எமது உள்ளமும் சொல்லும் தூய்மை பெற்று உமது அன்பின் ஒளியை பிரதிபலிக்க செய்தருளும். ஆமீன்.